100% ஒப்புக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மீடியா ஒன் சைடா இருக்கு. 90% தமிழக ஊடகங்கள் எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் ஒருதலை பட்சமாக திமுக என்ன தப்பு பண்ணாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு வெளிப்படுத்தாம அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு உண்மையை மறைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட திமுகவின் ஊதுகுழல்களாகவும் திமுகவை காப்பாற்றக்கூடிய வேலையும் தான் 90% திமுக தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்பது 100% உண்மை. இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி பத்தி தான் நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஆனா இந்த தரப்புலையும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுப்புற நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அவங்களும் பொதுவெளியில ஒருவரை ஒருவர் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க கூட்டணியில பிரச்சனை நடக்குது, ஆனா கூட்டணி ஒற்றுமையா இருக்குன்னா இங்கேயும் அப்படித்தானே இருக்கும். நீங்க அந்த நரேட்டிவை இங்க மட்டும் செட் பண்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. ரொம்ப தவறான ஒரு உதாரணம். மீடியா ஒன் சைடா இருக்கு. ஆன்டி பிஜேபியா ஆன்டி ஏடிஎம்கேவா இருக்கு. ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கேன்றதை விட ப்ரோ டிஎம்கேவா இருக்கு. சப்சர்வியன்ட் ஆஃப் டிஎம்கே 90% மீடியா திமுகவோட இரும்பு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கோதி மீடியான்னு கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியான்னு அர்த்தம். டெல்லி மீடியா எப்படி கோதி மீடியாவும் தமிழ்நாடு மீடியாவும் கோடி மீடியா தான்றது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த விஷயத்துல இந்த உதாரணம் தப்பு. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல அடிப்படையிலேயே கோளாறு இருக்கு. அவங்க கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லவே இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட் 100% கரெக்ட். அண்ணாமலை ரொம்ப அரிதா அத்திப்புத்தா மாதிரி உண்மை பேசுவார். ஏன்னா வாயை திறந்தா போய் தான். 90% மேல போய் பேசக்கூடிய அண்ணாமலை, உண்மைக்கு மாறானதை பேசக்கூடிய அண்ணாமலை அத்திப்புத்தார் போல் சில நேரங்களில் உண்மை பேசி விடுவார். அப்படித்தான் அவர் 4 நாளைக்கு முன்னால சொன்னது. அமித்ஷா அவர்களுடைய பேட்டி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு பெறுவோம், அமைச்சரவையில் இருப்போம் என்று 3 செய்தித்தாள்கள் 3 பேட்டிகளில் தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை ஃபேக்சுவலா தப்புன்னு எடப்பாடியும் அவருடைய அமைச்சர்களும் சொல்லுவது தவறுன்னு அண்ணாமலை சொன்னார். விச் இஸ் கரெக்ட், 100% கரெக்ட். இங்க அந்த மாதிரியான நெருக்கடி கிடையாது. நீங்க டிஎம்கே அலையன்ஸ்குள்ள இருக்க பிரச்சனைகள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்ற கோரிக்கை திமுகக்குள்ள பெரிய அளவுல எழவே இல்லை. அது ஒரு சிக்கலா கண்டிப்பா ஸ்டாலினுக்கு மாறாது. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விசிக்கு அந்த கோரிக்கையை இப்ப வலியுறுத்தவே இல்லை. முதல்ல சொன்னாங்க, அப்புறம் நாங்க இது பொதுவான கருத்து அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் அந்த கோரிக்கையை கண்டிப்பா வைக்காது. ஏன்னா 29 தான் அவங்களுக்கு இலக்கை ஒழி 26 கிடையாது. இடதுசாரிகள் 2 பேரும் இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் என்னன்னா கொடுத்தா கூட வேணான்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்குன்றது முக்கியம் இல்ல, கூட்டணி வைக்கும் போது எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம மக்கள் மன்றத்துல வச்சு அதுல வெற்றி கிடைச்சதுன்னா நாங்க அதிகாரத்துல பங்கு கொடுத்தீங்கன்னா வாங்கிப்போம், இல்லாட்டி இப்ப கொடுத்தா கூட எங்களுக்கு வேணான்றாங்க. அதனால டிஎம்கே அலையன்ஸுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு உண்மை. ஆனா ஏடிஎம்கே பிஜேபியில இருக்க மாதிரியான ஒரு அடிப்படையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய சிக்கல்கள் டிஎம்கே அலையன்ஸ்ல இல்ல. இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். நான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறேன், 100% ஒப்புக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மீடியா ஒன் சைடா இருக்கு. 90% தமிழக ஊடகங்கள் எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் 90% செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் ஒருதலை பட்சமாக திமுக என்ன தப்பு பண்ணாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு வெளிப்படுத்தாம அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு உண்மையை மறைச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில சிறிய பிரச்சனைகள் வந்தா கூட அதை பூதாகரமாக்கி கொண்டு ஒட்டுமொத்த நரேட்டிவையும் ஏடிஎம்கேக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக திருப்பிக் கொண்டு திமுகவுக்கு சாதகமாக திமுகவை காப்பாற்றக்கூடிய திமுக அரசில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அளவுக்கு சேர்க்காமல் கிட்டத்தட்ட திமுகவின் ஊதுகுழல்களாகவும் திமுகவை காப்பாற்றக்கூடிய வேலையும் தான் 90% திமுக தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்பது 100% உண்மை. இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அலைன்ஸை விமர்சனம் பண்றதுன்றதுல மீடியா ஒன் சைடா இருக்குன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.